ஆளுநர் மாளிகை நோக்கி இப்போது பட்டினப்பாக்கத்திலிருந்து மீண்டும் புறப்பட்டார் விஜய். நான் 5வது முறையாக ஆளுநரை சந்திக்க விஜய் மீண்டும் புறப்பட்டு விட்டார். ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பயணத்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறார் விஜய். இப்போது இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை விஜய் சந்திக்க இருக்கிறார். அவரது வாகனம் ஆளுநர் மாளிகைக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய வாகனம் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஆளுநரை சந்திக்கிறதற்கு மீண்டும் புறப்பட்ட விஜய்க்கு 6:30 மணிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநரை சந்திக்க புறப்பட்டு விட்டார். திடீர் திருப்பமாக 5 மணிக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என கூறி திருப்பி அனுப்பப்பட்ட விஜய்க்கு மீண்டும் இப்போது நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆளுநர் அர்லேக்கரை இன்னும் சில நிமிடங்களில் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் சந்திக்கிறார். அதற்கான தகவல் அளிக்கப்பட்டு இப்போது விஜய் மீண்டும் வீட்டில் இருந்து புறப்பட்டு கிண்டி ராஜ்பவன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் ஆளுநரை விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள பயணம் ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் தாவேக தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநரை சந்திப்பதற்காக அவரது வீட்டில் இருந்து புறப்பட்டு இப்போது வந்திருக்கிறார். 6:30 மணி அளவில் ஆளுநரை விஜய் சந்திக்கிறார். அப்போது அவருக்கு ஆதரவு அளித்த அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை தாவேக தலைவர் விஜய் ஆளுநரிடம் அளிக்க இருக்கிறார். அதற்கு பின்னர் அதிகாரபூர்வமான அறிவிப்பு இன்றே வெளியாகும். விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு கோரும் அதிகாரபூர்வமான கடிதம் இன்று இரவே வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் விஜயின் விருப்பத்திற்கு இணங்க பதவியேற்பு விழா நாளையோ நாளை மறுதினமோ நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான தடைகள் இன்று இரவோடு நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மை கடிதத்தை தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரிடம் வழங்க இருக்கிறார். இப்போது பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி விஜய் வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக 6:30 மணி அளவில் அவருக்கு சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை அவர் லோக் பவன் நோக்கி, அதாவது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற பயணத்தில் பாதியிலேயே அவர் திரும்பி சென்றதால் இன்று ஆளுநர் சந்திப்பு இல்லை, நாளைதான் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது அடுத்தடுத்த திருப்பமாக அவருக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநரை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து அவர் ஆளுநரை சந்திக்க புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்.